கிம் ஒரு யூடியூபர். எப்பவும் வித்தியாசமான மர்மமான கதைகளை தேடிண்டு இருப்பாள். அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அருகில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப பேர் மர்மமா காணாம போயிருக்காங்க, செத்தும் இருக்காங்கன்னு. இந்த சம்பவங்களை வச்சு வீடியோ பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அவ போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. கிம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் இந்த மர்மமான சம்பவங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறா. முதல்ல அவர் மறுக்கிறார். இந்த கதைகள் ஆபத்தானதுன்னு அவருக்கு தோணுது. ஆனா கிம் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கிறதால கடைசியில ஒரு கதையை சொல்ல ஒப்புக்கிறார். அவர் ஒரு காலேஜ் மாணவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். காலேஜ்ல சேர்ந்த புதுசுல அவனுக்கு தப்பான நண்பர்கள் கிடைச்சிடுறாங்க. மெல்ல மெல்ல கெட்ட பழக்கங்கள் வளர்ந்துடுது. கடைசியில ட்ரக்ஸ்க்கு அடிமையாகிடுறான். மத்த பயணிகளையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் அதே ரயில்வே ஸ்டேஷன் வழியா ட்ரெயின்ல போவான். ஒரு நாள் போதையில இருக்கும்போது ஒரு இளம் பொண்ணு தலைய ட்ரெயின் சுவர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறான். தன்னை தானே காயப்படுத்திக்கிற மாதிரி. பார்க்கவே அசௌகரியமா இருந்தாலும் அவன் அதை கண்டுக்காம விட்டுட்டு ட்ரெயின் லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்கிடுறான். அடுத்த நாளும் அதே பொண்ணு அதே இடத்துல அதே மாதிரி செய்யறத பார்க்கிறான். மறுபடியும் கண்டுக்காம விடுறான். ஆனா இந்த வித்தியாசமான சீன் ஒரு வாரம் முழுக்க தொடர்ந்து நடக்குது. ட்ரெயின்ல ஏறும் போதெல்லாம் அந்த மர்மமான பொண்ணு அங்க இருந்திருப்பா. அதே மாதிரி நடந்துகிட்டு ஒரு நாள் ட்ரெயின் கிட்டத்தட்ட காலியா இருந்தும் அந்த பொண்ணு அப்படியே நின்னுட்டு இருக்கா. அப்பதான் அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. திடீர்னு அவன் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஒரு இளம் பொண்ணு தற்கொலை பண்றது. அதை பார்த்து அவன் அதிர்ந்துடுறான். அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு தினமும் ட்ரெயின்ல பார்த்த அதே பொண்ணுதான். இன்னும் அதிர்ச்சி என்னன்னா அந்த ரெக்கார்டிங் தேதி அந்த சம்பவம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயோ வேற காம்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்குள்ளேயோ அந்த மர்மமான பொண்ணு அவன் முன்னாடி திடீர்னு தோணிடுறான். அவன் பயந்து கீழே விழுந்துடுறான். அருகிலேயே ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அவன் தலையை தூக்கி பார்க்கும்போது தரையில ஒரு தலை துண்டிக்கப்பட்டு கிடக்குது. பயந்து ஓட முயற்சி பண்றான். ஆனா பேய் அவனை தாக்குது. திடீர்னு அவன் ட்ரெயின்ல எழுந்திருக்கிறான். இது எல்லாம் ஒரு கனாதான்னு நினைச்சு நிம்மதியாகிறான். ஆனா ட்ரெயின்ல இறங்கின பிறகு அந்த பொண்ணு செத்த அதே இடத்தை பார்க்கிறான். அந்த இடத்தை பார்த்துக்கிட்டு நிக்கும் போதே யாரோ தன் பின்னாடி நிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. திரும்பி பார்க்காமலேயே அது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. அந்த பேய் மறுபடியும் தோணி பயந்து போன அவனை இழுத்துக்கிட்டு போயிடுது. இதுதான் முதல் கதையோட முடிவு. கிம் இந்த கதையை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. அதை தன் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றா. ஆனா வீடியோ போட்ட பிறகும் அவளுக்கு பெருசா வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ கிடைக்கல. இதுக்கிடையில அவளோட ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இன்னொரு பொண்ணு ஏற்கனவே 10 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்கவ கிம்மை கிண்டல் பண்றா. நீ ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டேன்னு சொல்றா. இந்த வார்த்தைகள் கிம்மை ரொம்ப புண்படுத்துது. எல்லாரையும் தப்பு நிரூபிக்கணும்னு இன்னும் கஷ்டப்பட்டு சேனலை வளர்க்கணும்னு கிம் தனக்கு தானே பிராமிஸ் பண்ணிக்கிறா. அவ மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் இன்னொரு கதை கேட்கிறா. அவர் தயங்கினாலும் அவளோட உறுதியை பார்த்து பரிதாபப்பட்டு இன்னொரு கதை சொல்ல ஒப்புக்கிறார். இந்த முறை கதை நண்பர்களே இல்லாத ஒரு காலேஜ் பொண்ணை பத்தி. ஏன் எல்லாரும் தன்னை தவிர்க்கிறாங்கன்னு யாருமே அவளுக்கு சொல்ல மாட்டாங்க. தன் மூக்கு தான் காரணம்னு நினைச்சு ரொம்ப இன்செக்யூர் ஆகிடுறா. காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும்னு கனவு காண்றா. ஆனா அதுக்கு பணம் இல்ல. ஒரு நாள் ட்ரெயின்ல அவளோட கிளாஸ்மேட் ஒருத்தரை பாக்குறா. நண்பர்கள் ஆவோன்னு நம்புறா. ஆனா அந்த கிளாஸ்மேட் அவளை வெறும் தெரிஞ்ச ஆளா மட்டும்தான் பாக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறா. அவளோட இன்செக்யூரிட்டி இன்னும் அதிகமாகுது. பயணத்துல முகம் முழுக்க பேண்டேஜ் கட்டின ஒரு வித்தியாசமான பயணியை பார்க்கிறா. அந்த மர்மமான பொண்ணுக்கு மூக்கே இல்லாதது மாதிரி இருக்கு. காலேஜ் பொண்ணு அதை பெருசா கவனிக்கல. ஆனா பேண்டேஜ் கட்டின பொண்ணு அவளையே உற்று பார்த்துக்கிட்டே இருக்கா. காலேஜ் பொண்ணு ட்ரெயின்ல இறங்கின பிறகு அந்த மர்மமான பொண்ணு அமைதியா அவளை பின்தொடருது. திடீர்னு அவ சொல்றா, உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த வார்த்தை காலேஜ் பொண்ணுக்கு அசௌகரியமா இருக்கு. திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு மூக்கே இல்லைன்னு பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேக்குறா, உன் மூக்கை எனக்கு தருவியா? பயந்து போன காலேஜ் பொண்ணு போனை எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. கேமராவுல அந்த வித்தியாசமான பொண்ணு பிடிபடுவான்னு நினைச்சு. ஆனா ரெக்கார்டிங்க பார்க்கும்போது அந்த மர்மமான உருவம் அங்க எங்கேயுமே இல்ல. இது ஒரு பேய்னு அவளுக்கு புரிஞ்சிடுது. பயந்து ஓடி ஒரு ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அவ தன் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் உதவிக்கு அழைக்கிறா. ஆனா யாருமே சரியான நேரத்துல எடுக்கல. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் ரெஸ்ட் ரூம் உள்ள வந்து அவளை தாக்குது. அந்த பொண்ணு அங்கேயே உயிரை இழக்கிறா. இப்படி இரண்டாவது பயங்கரமான கதை முடியுது. கிம் இந்த கதையையும் ரொம்ப பிடிச்சுக்கிறா. இதுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. சில வருஷங்கள் முன்னாடி ஒரு மாணவி ஸ்டேஷன் ரெஸ்ட் ரூம்ல செத்த செய்தி நியூஸ்ல வந்திருக்கு. இது ஒரு நிஜ நியூஸ் அடிப்படையில இருக்கிறதால மக்கள் இந்த கதையை நம்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் அதிகமா ஈர்க்கும்னு கிம்மிற்கு தெரியுது. வீடியோவை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண அவ ஹாரர் டீம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போய் தானே ஷூட் பண்றா. வீடியோ போட்ட பிறகு அது வைரல் ஆகிடுது. அவளோட சேனல் நிறைய வியூஸ் வாங்குது. அவளோட சப்ஸ்கிரைபர் டார்கெட்டையும் எட்றா. இப்போ அவளுக்கு காசும் வர ஆரம்பிக்குது. ஆனா எவ்வளவு வெற்றி கிடைக்குதோ அவ்வளவு அவளுக்கு இன்னும் கதைகள் தேவைப்படுது. அந்த ஆசைதான் அவளை மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கூட்டி போகுது. இந்த முறை ஒரு ஆளோட வாழ்க்கை முழுக்க நாசமான கதையை சொல்றார். அந்த ஆள் நிறைய பேர் கிட்ட கடன் வாங்கி இருக்கார். கடைசியில வீடும் பிசினஸும் இழந்துடுறார். வேற வழி இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல வசிக்க ஆரம்பிக்கிறார். அப்பவும் கூட கடன்காரங்க அவரை துரத்தி அவர் சேர்க்கிற ஒவ்வொரு நாணயத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதனால அவருக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா போயிடுது. ஒரு நாள் அவர் மறுபடியும் அதே கஷ்டமான நிலைமையில இருக்கார். அவர்கிட்ட ஒரே ஒரு நாணயம் தான் இருக்கு. ரொம்ப பசி வேற. ஆனா ஒரு நாணயத்துல எதுவும் வாங்க முடியாது. ஸ்டேஷன் சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர் பிளாட்ஃபார்ம்ல நல்லா ட்ரெஸ் போட்ட ஒருத்தரை பாக்குறார். அது அவருக்கு தன் வாழ்க்கை மேல இன்னும் கோபத்தை வளர்க்குது. கோபத்தோட அவர் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறார். திடீர்னு அவருக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கும்போது ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கு. அதுல எழுதி இருக்கு, ஒரு நாணயத்துக்கு ஒரு ட்ரிங்க். ஆச்சரியப்பட்டு அவர் உடனே தன் கடைசி நாணயத்தை போடுறார். போட்ட உடனே எதிர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கத்தல் சத்தம் கேக்குது. பசியோட இருந்ததால அந்த சத்தத்தை கண்டுக்காம அவர் ட்ரிங்க்குக்காக காத்திருக்கிறார். மெஷின் ஒரு கூல் ட்ரிங்க் கொடுக்குது. ஆனா கேனை திறக்கும்போது அது காலியா இருக்கு. குழம்பி அவர் அந்த காலி கேனை தரையில வீசுறார். அது உருண்டுகிட்டு போய் அந்த நல்லா ட்ரெஸ் போட்ட ஆளோட துணிகள் கிட்ட நிக்குது. ஷாக்கா அந்த ஆள் காணாம போயிடுறார். அவரோட துணிகளும் பணப்பையும் மட்டும்
மட்டும் மிச்சம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு பெருசா யோசிக்காம அந்த வீடு இல்லாத ஆள் அந்த பணப்பையை எடுத்துக்கிறார். உள்ள ஏகப்பட்ட பணம் இருக்கு. சந்தோஷப்பட்டு அந்த ஆளோட துணியை மாத்திக்கிட்டு அந்த பணத்துல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறார். அடுத்த நாள் மறுபடியும் அவருக்கு பசி எடுக்குது. ஸ்டேஷன் சுத்தி அலையும் போது அந்த மர்மமான வெண்டிங் மெஷின் மறுபடியும் தோணுது. அவர் இன்னொரு ட்ரிங்க் வாங்குறார். அந்த நேரத்துல அவர் கடன் பட்டிருந்த ஆளுங்கள்ல ஒருத்தர் அருகில வந்து நிக்கிறார். அவர் பயந்து விரைவா கேனை திறக்கிறார். முன்னாடி மாதிரியே அது காலியா இருக்கு. கேன் திறந்த உடனே அந்த மறுநபரும் கத்தி திடீர்னு காணாம போயிடுறார். அவரோட துணிகள் மட்டும் மிச்சம் இருக்கு. இப்போதான் இந்த வீடு இல்லாத ஆளுக்கு புரியுது இந்த வெண்டிங் மெஷின் ஒரு சாபம் பொருந்தினது. அதோட ஒரு கேன் திறக்கும் போது அருகில நிக்கிற எவரும் மர்மமா காணாம போயிடுவாங்க. இந்த சாபத்தை நிறுத்தணும்னு நினைக்காம அவர் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்த முடிவு பண்றார். ஒவ்வொரு இரவும் அவர் இறைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அருகில் சாபமான கேன்களை திறந்து அவங்களை காணாமல் ஆக்குறார். அப்புறம் அவங்களோட பணத்தையும் பொருள்களையும் திருடுறார். திருடின பணத்துல நல்ல சாப்பாடும் ஆடம்பர வாழ்க்கையும் அனுபவிக்கிறார். மெதுவா அவரோட வாழ்க்கை மேம்படுது. பணக்காரராகிறார். அப்பவும் கூட அவரோட பேராசை வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் இன்னொரு இறைய தேடிண்டு எதிர் பிளாட்ஃபார்முக்கு போகும்போது ஒரு பரிச்சயமான உருவத்தை பாக்குறார். அது தன்னோட முந்தைய சுயம்தான். அவர் ஒரு காலத்துல நின்று அதே இடத்துல நிக்குது. அவனோட இளம் தன்மை முதல் சாபமான கேனை திறக்க ரெடியா இருக்கிறத பாத்துக்கிட்டு நிக்கிறார். அந்த நொடியில அவருக்கு உண்மை புரியுது. முதல் இறை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, அது எப்பவுமே அவரோட எதிர்கால சுயம்தான். இந்த சாபம் அவரை ஒரு முடிவே இல்லாத டைம் லூப்ல மாட்டி வச்சிருக்கு. அவரோட முந்தைய சுயம் கேனை திறந்த உடனே அவரோட நடப்பு சுயம் காணாம போயிடுது. அதாவது ஒவ்வொரு சைக்கிளும் ஆரம்பிக்குது. இளம் சுயம் தெரியாம தன் எதிர்கால சுயத்தை அழிச்சிட்டு கொஞ்ச காலம் செல்வத்தை அனுபவிச்ச பிறகு இந்த சைக்கிள் மறுபடியும் திரும்புது. இப்படித்தான் இந்த பயங்கரமான கதை முடியுது. கிம் இந்த கதையை ரொம்ப பிடிச்சுக்கிட்டு சேனல்ல போடுறா. வீடியோ ரொம்ப நல்லா ஓடுது. நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க. ஆபீஸ்க்கு திரும்பும்போது கூட வேலை பாக்குறவங்க அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் பண்றாங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கிடையில 10 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்கிற லீனா எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. கிம்மிற்கு கிடைக்கிற இந்த கவனிப்பு அவளுக்கு பொறாமையை ஏற்படுத்துது. ஏன்னா அவளோட சாதனைகளுக்கு இப்படி யாருமே செலிப்ரேட் பண்ணதே இல்ல. கொஞ்ச நாள் கிம் தன் வியூஸ் ஒவ்வொரு நாளும் ஏறத பார்த்து ரசிக்கிறா. கமெண்ட்ஸை மணிக்கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு நாள் அவளோட ஒவ்வொரு வீடியோ கீழையும் ஒரே மாதிரி வித்தியாசமான ஒரு கமெண்ட் வர்றத பாக்குறா. ஒரு மர்மமான பொண்ணு திரும்ப திரும்ப ஒரே எச்சரிக்கையை எழுதுறா. அவ சொல்றா, இந்த வீடியோஸை delete பண்ணு, இது சாபம் பொருந்தினது, அந்த ஸ்டேஷனே சாபம் பொருந்தினது, இந்த கதைகளை ஷேர் பண்ணவே கூடாது, நீ நம்பலனா என்னை வந்து பாரு. இப்படி நிறைய கமெண்ட் பார்த்த பிறகு கிம் அசௌகரியமா ஃபீல் பண்ணி அந்த மர்மமான பொண்ணை போய் பார்க்க முடிவு பண்றா. அந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிம்மை சந்திக்கிறா. அவ பயந்து இருக்கிற மாதிரி இருக்கா. முகத்தை முழுசா மூடிக்கிட்டு இருக்கா. இந்த இடம் வெறும் சாதாரண ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னு கிம்மிற்கு சொல்றா. அவளோட குற்றுப்படி இது நரகத்துக்கு ஒரு நுழைவாசல். வருஷங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆபத்தான கல்ட் இருந்திருக்கு. அந்த கூட்டத்தினர் சாத்தானை வணங்கி கருப்பு சடங்குகள் பண்ணிருக்காங்க. அவங்க தலைவர் அவங்களை தன் நம்பிக்கைகளுக்காக பலி கொடுக்க கட்டாயப்படுத்தி இருக்கார். ஒரு நாள் அந்த தலைவரோட உத்தரவின்படி அந்த கல்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்களோட நிம்மதி இல்லாத ஆவிகள் இன்னும் அந்த ஸ்டேஷனை சுத்தி அலையுதுன்னு மக்கள் நம்புறாங்க. பிறகு அந்த நிலத்துல ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்ட போது வித்தியாசமான சம்பவங்கள் ஆரம்பிச்சது. அங்க ரொம்ப நேரம் இருக்கிற எவரும் தீய ஆவிகளுக்கு இரையாகிடுறாங்க. அந்த பொண்ணு கிம்மை கெஞ்சிரா. அவ பண்ணின ஒவ்வொரு வீடியோவையும் delete பண்ணணும். இன்னும் பேர் இந்த வீடியோஸை பார்த்தா இன்னும் பேர் ஸ்டேஷனுக்கு வந்து தெரியாம தங்களை ஆபத்துக்குள்ள தள்ளிக்குவாங்கன்னு எச்சரிக்கிறா. அப்புறம் அவ ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றா. தானே ஏற்கனவே அந்த தீய சக்திகளுக்கு இரையாகி போனதா சொல்றா. முதல்ல கிம்மிற்கு இதை நம்ப முடியல. ஆனா திடீர்னு ஒரு பயங்கரமான நிழல் அருகில தோணி அந்த பொண்ணு சொல்றது நிஜம்னு தோணுது. பயந்து அந்த பொண்ணு ஓடிடுறா. கிம் அவ பின்னாடி எதுவுமே பார்க்கல. குழம்பி போய் இருக்கா. இந்த எச்சரிக்கையால தொந்தரவு பட்ட கிம் மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆபீஸுக்கு போறா. தன் வீடியோஸை delete பண்ணி சேனலை விட்டுட்டு போகணுமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி யோசிக்கும் போது தான் விரும்புற ஒருத்தர் இன்னொரு ஊபர் டிரைவர் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறா. அவங்க அருகில் ஆவறத பார்த்து அவளுக்கு பொறாமை வருது. இந்த உணர்ச்சிகள்ல தூண்டப்பட்டு தன் சேனலை இன்னும் வளர்த்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எட்டணும்னு கிம் முடிவு பண்றா. அவ மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் இன்னொரு கதை கேட்கிறா. ஸ்டேஷன் மாஸ்டர் மறுபடியும் அவளை எச்சரிக்கிறார். ஏற்கனவே போதும், பணமும் பேரும் சம்பாதிச்சிருக்கேன்னு ஏதோ மோசமான விஷயம் நடக்கும் முன்னாடி ஸ்டேஷனை விட்டுட்டு போகணும்னு அவளுக்கு அறிவுரை சொல்றார். ஆனா கிம் கேட்க மறுக்கிறா. அவளோட மனசு மாறாதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் இன்னொரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த முறை கதை தானும் ஒரு யூடியூபரான ஒரு பொண்ணை பத்தி. அப்புறம் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருது. அந்த கதையில இருக்கிற பொண்ணு உண்மையிலேயே லீனா தான். கிம்மிற்கே தெரியாம லீனா தினமும் தன் சேனலுக்காக வீடியோ எடுக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு வித்தியாசமான பொருளை தொடுறா. தொட்ட உடனே ரொம்ப வலி ஏற்படுது. அவளோட கையில ஒரு காயம் தோணுது. மெதுவா அது இன்ஃபெக்ட் ஆகுது. காலம் செல்ல செல்ல அந்த இன்ஃபெக்ஷன் உடல் முழுக்க பரவுது. சில நேரம் அவளோட கை ரத்தம் வடிக்கும், வேற நேரம் ஜுரம் வரும். கடைசியில மூக்கு வாயில இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த எல்லா எச்சரிக்கை அறிகுறிகளையும் கண்டுக்காம லீனா தன் யூடியூப் சேனலை வளர்க்கறதுல மட்டும்தான் கவனமா இருக்கா. ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு விசிட்டும் அவளுக்கு அதிக வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் தருது. அந்த வெற்றியால ஸ்டேஷன்ல வீடியோ எடுக்கிறத நிறுத்த மறுக்கிறா. தன் சேனல் மேலேயே முழு கவனம் வச்சு கிம்மையும் மோசமா நடத்துறா. அவளோட நிலைமை தாங்க முடியாத ஆகும்போது கடைசியில டாக்டரை பாக்குறா. டாக்டர்களுக்கே அந்த வியாதி என்னன்னு தெரியல. ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் போது தன் கை காயங்கள்ல இருந்து பூக்கள் முளைக்கிறத பாக்குறா. கொஞ்ச நேரத்துல அது நீளமான கொடிகளா மாறுது. அந்த கொடிகள் வேகமா உடல் முழுக்க பரவுது. கடைசியில இந்த வித்தியாசமான வளர்ச்சி அவளோட உயிரை எடுத்துக்குது. இந்த கதையை கேட்ட பிறகு கிம் இத போட வேண்டிய அளவு இம்ப்ரெஸ் ஆகலை. அவளுக்கு இன்னும் ஷாக்கிங்கா ஒண்ணு வேணும். அது சேனலை உடனடியா பாப்புலர் ஆகும். அப்போ அந்த மர்மமான பொண்ணு சொன்ன கல்ட் கதை நினைவுக்கு வருது. அந்த கதை உண்மையானதான்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேக்குறா. ஸ்டேஷன் மாஸ்டர் அமைதியா
அவளை பார்த்துட்டு இன்னொரு பயங்கரமான ரகசியத்தை சொல்றார். அந்த கல்ட் தலைவர் இன்னும் ஸ்டேஷன் உள்ளேயே தான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்றார். அவனை சந்திச்சு வீடியோ எடுக்கணும்னா சரியா காலை 3 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றார். கிம்மோட பேராசை இன்னும் அதிகமாகுது. அந்த மர்மமான கல்ட் தலைவரை ஷூட் பண்றது தன்னை ஓவர்நைட் சென்சேஷன் ஆக்கும்னு நினைக்கிறான். கிம் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க கொஞ்சம் பேர் வந்து சேர்றாங்க. அவளோட வீடியோஸை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிம்மோட நண்பர் என்ன நடக்குதுன்னு போலீஸ் கிட்ட கேட்கிறார். வீடியோஸ்ல கேட்கிற குரல் ஸ்டேஷன் மாஸ்டரோடதுன்னு போலீஸ் விளக்குறாங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ் படி ஸ்டேஷன் மாஸ்டர் வருஷங்களா காணாம போயிட்டு இருக்கு. சீன் மாறி கிம் ஸ்டேஷன் முழுக்க அவரை தேடுறத காட்டுது. எங்க பார்த்தும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு போகும்போது அவளுக்கு ஒரு வாக்கி டாக்கியில இருந்து ஸ்டேட்டிக் சத்தம் கேக்குது. அதை எடுக்கிறா. அதிர்ச்சியா அதுல ஸ்டேஷன் மாஸ்டரோட குரல் வருது. முதல் நாள் சந்திச்ச நாள்ல இருந்தே அவ ஒரு நாள் இந்த பொசிஷனுக்கு வருவான்னு தனக்கு தெரியும்னு அவர் சொல்றார். அடுத்த கதை உண்மையான ஹாரர் என்னன்னு காட்டும்னு சொல்றார். ஸ்டேஷன் மாஸ்டர் தன் கடைசி கதையை ஆரம்பிக்கிறார். இந்த கதை தன்னையும் வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த ஒரு கூட்டு தொழிலாளியையும் பத்தி. அவங்க இங்க வந்த பிறகு ரொம்ப பேர் ஸ்டேஷனை பத்தி வித்தியாசமான கதைகளோட அவங்க கிட்ட வர்றாங்க. முதல்ல 2 பேருமே இந்த வதந்திகளை நம்பலை. ஒரு நாள் அவர் சிசிடிவி கேமராக்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் டன்னல் அருகில் யாரோ நிக்கிறத கவனிக்கிறார். ஸ்டேஷன் மாஸ்டர் தொடர்ந்து சொல்றார். டன்னல் அருகில் இருந்த ஆள் ஒரு யூடியூபரா தான் இருப்பான்னு முதல்ல நினைச்சாரு. ஏன்னா ஸ்டேஷன் பொதுவா காலியா, குறிப்பா இரவு நேரத்துல இருக்கும். பாதுகாப்புக்காக தன் கூட்டு தொழிலாளியை போய் விசாரிக்க அனுப்புறார். பல மணி நேரம் ஆனாலும் அவர் திரும்பி வரல. கவலைப்பட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் தன் வாக்கி டாக்கியை எடுத்துக்கிட்டு டன்னல் நோக்கி அவரை தேட புறப்படுறார். அங்க போனப்போ விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே ஒரு ட்ரெயின் அமைதியா தண்டவாளத்துல நிக்கிறத பாக்குறார். ஆர்வத்தோட அவர் உள்ள போறார். போன உடனே ட்ரெயின் கதவுகள் திடீர்னு மூடிக்கிடுது. கிட்டத்தட்ட அதே நேரத்துல ட்ரெயின் தீப்பிடிச்சு ஆரம்பிக்குது. அவர் பயத்தோட தரையில விழுறார். என்ன நடக்குதுன்னு புரியாம. அதே நேரத்துல வாக்கி டாக்கியில ஒரு குரல் வருது. அது தன் கூட்டு தொழிலாளியோடது. என்னால உன்னை பார்க்க முடியுது, நான் உதவிக்கு வர்றேன்னு அவர் சொல்றார். இந்த வார்த்தைகள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொஞ்ச நேரம் நம்பிக்கை தருது. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் நிக்குது. அவர் வெளியே இறங்க ரெடியாகும் போது கதவுல ஏதோ பயங்கரமான ஒண்ணு தோணுது. ஜன்னல் முன்னாடி ஒரு மனித முகம் தேங்கிக்கிட்டு இருக்கு. நெருங்கி பார்க்கும்போது அது தன்னோட முகம்தான்னு தெரியுது. உடம்பே இல்லாம ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி அதை கண்ணாடிக்கு எதிரா பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பயங்கரமான காட்சி அவரை பயத்தோட உரைய வச்சிடுது. அப்பதான் அவருக்கு உண்மை புரியுது. ஸ்டேஷனை ஆட்டுப்படுத்துற தீய ஆவிகள் ஏற்கனவே அவரோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட ஆத்மா அந்த சாபம் பொருந்தின ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. தன் உடல் அன்றை செத்தாலும் தன் ஆத்மா ஸ்டேஷனுக்குள்ளேயே சிறையில இருந்திருக்குன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் விளக்குறார். தப்பிக்க முடியாம தன் இடத்துக்கு பதிலா யாரையாவது தேடுறார். அதனாலதான் இத்தனை நாளும் கிம்மிற்கு இத்தனை பயங்கரமான கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தார். மெதுவா அவளை ஸ்டேஷன் உள்ள ஈர்த்துக்கிட்டு வந்திருக்கார். இப்போ அவரோட திட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நொடியிலேயே அவரோட ஆத்மா ட்ரெயின்ல இருந்து வெளியே கிம்மோட உடம்புக்குள்ள நுழையுது. அதே நேரத்துல கிம்மோட ஆத்மா அந்த சாபம் பொருந்தின ட்ரெயின்ல மாட்டிக்குது. அவ ஆபத்தா உதவிக்கு கத்துறா. கொஞ்ச நேரத்துல தன் நண்பன் தன்னை காப்பாத்த வந்திருக்கிறத பாக்குறா. அவனை திரும்ப திரும்ப கூப்பிடுறா. ஆனா அவனால் மாட்டிக்கிட்ட அவளோட ஆத்மாவை பார்க்கவோ கேட்கவோ முடியல. அதுக்கு பதிலா கிம்மோட உடல் தன்கிட்ட நடந்து வர்றதை மட்டும்தான் அவன் பாக்குறான். ஆனா அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இப்போ கிம் இல்லைன்னு அவனுக்கு தெரியல. அது ஸ்டேஷன் மாஸ்டரோட ஆத்மா. ஸ்டேஷன்ல இருந்து கடைசியா தப்பிச்சுட்டு அவர் இன்னும் நிறைய அப்பாவி ஜனங்களை ஈர்க்க புறப்படுறார். இன்னும் இறைகளை கிடைக்க வச்சு ஸ்டேஷன் கூட சம்பந்தப்பட்ட சாபம் பொருந்தின ஆத்மாக்கள் லிஸ்ட்ல சேர்க்கணும்னதே அவரோட நோக்கம். இந்த திகிலூற்ற ட்விஸ்டோட இந்த படம் பயங்கரமா முடியுது.